Namaste, this is maths class for grade 6. So, in the half-yearly exam portions already we group whole book so term book full. So chapter 1 to 5 fully, and the chapter 1 to 5 practical geometry so adho paathukom serina. So adukana revision class da in this session. So total namakku 5 units irukku. So 5 units over the chapter wise ipo nama revision paathukalam. So first numbers chapter edukonga. So numbers la so revision rappa full revision paathukalam seriya. So odd numbers, even numbers, so already number alla paathulla. Especially book bag la irukra exercise ellam konja nalla paathukonga. Book inside la 1 marks relative enna available irukumo adha konja nalla paathukonga seriya. Adha mari da questions la irukum. And also the types of divisibility rules, test of divisibility rules irukku, prime factorization methods, so adala irukku. And page number 11, that is exercise 1.1. So we will fill in the blanks, true or false. This is major in the write the smallest and biggest 2-digit prime number. So prime numbers so prime numbers or number two division divisibility. For example, any one number random I am going to choose the number 5. 5 ku enna divide pannalam appadina number 1 ஆல divide பண்ணலாம் or இந்த 5 அதே number 5 ஆல divide பண்ணலாம். So இப்படி 1 and same number itself அதே number ஆல மட்டும் divide பண்ற numbers க்கு prime numbers அப்படி நேம். other than the வேற ஏதாவது ரெண்டு மூணு நம்பரால் டிவைட் பண்ண முடியும் அப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்கிற நம்பர் எல்லாத்துக்கும் இன்னொரு நேம் கொடுப்போம். தட் இஸ் கால்டு காம்போசிட் நம்பர் சரிங்களா. ஒரு நம்பருக்கு ரெண்டு டிவிசிபிலிட்டி மட்டும்தான் அவைலபிள் அப்படின்னா அந்த டைப் ஆஃப் நம்பர்ஸுக்கு ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு பேர். மோர் தென் 2 டிவைசர் வேற இன்னொன்று என்ன ஃபேக்டர்ஸ் இந்த வேர்டு கூட யூஸ் பண்ணுவாங்க. a number has more than 2 factors means that is called a composite number. The number has only 2 factors. One is 1 and another one is the number itself means we have a number that is called prime numbers. சரிங்களா. So அப்படியே prime numbers அந்த tabular column கூட நமக்கு நம்ம எங்க பார்த்தோம். So page number is 1 minute. Page number 6 பாருங்க. அதுல tabular columnல கொடுத்திருக்காங்க. சர்க்கிள் பண்ண நம்பர்ஸ் எல்லாம் prime numbers. கிராஸ் பண்ண நம்பர்ஸ் எல்லாமே காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர் நம்மளுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இட் ஹேஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். அந்த நம்பரை 2 நம்பர்ஸ் இல்லைன்னா வேற இன்னும் 3 நம்பர்ஸாலேயோ 4 நம்பர்ஸ் ஆர் 5 நம்பர்ஸ் அப்படி நிறைய நம்பர்ஸால நம்ம அந்த நம்பரை டிவைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட் இஸ் கால்டு காம்போசிட் நம்பர். அண்ட் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த நம்பர் 1 இஸ் நாட் அ காம்போசிட் நம்பர் அண்ட் ஆல்சோ நாட் அ prime number. Okay, so then divisibility rules இருக்கு, அது பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸசைஸில் இந்த பிக்கஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கு. ஸ்மாலஸ்ட் நம்பர் பிக்கஸ்ட் நம்பர் அது நம்மளுக்கு கம்பேரிஷன் நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அதை விட்டுருக்கோம். அதெல்லாம் பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. தென் கொஷின் நம்பர் 5, 6, 7 ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாடல் தான், எல்லாம் டிவிசிபிலிட்டி ரூல் பேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ கொஷின் நம்பர் 11 ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் ஒன், கொஷினில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி மாடலில் தான் இந்த எக்ஸசைஸில் வேறு எதுவும் மேஜரான கொஷின்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் கம்பல்சரி கொஷின் நம்பர் 11லலாம் இருக்கும். ஸோ ஃபைண்ட் த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு 2 மெத்தட் இருக்குது. என்னது ஃபேக்டரி மெத்தட் அண்ட் டிவிஷன் மெத்தட். ஸோ ரேண்டமாக ஐ கோயிங் டு சூஸ் எனி ஒன் நம்பர் 60. த நம்பர் 60. இதை 2 மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த டிவிஷன் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த டிவிஷன் மெத்தட். ஸோ டிவிஷன் மெத்தட்னா என்னது, நம்ம ஆஸ் யூஷுவல் ஒர்க் அவுட் பண்ணுற இந்த மாடல். ஸோ இதுதான் டிவிஷன் மெத்தட். அண்ட் ஃபேக்டரி மெத்தட் அப்படின்னா factor tree method na நம்ம இங்க ஃபைண்ட் பண்ண ஆன்சரை நம்ம என்ன பண்ணுவோம், செப்பரேட் பண்ணிடுவோம். லைக் 60 60 எப்படி நம்ம செப்பரேட் பண்ணலாம்,
10 6 சார். அப்புறம் இந்த 10 எப்படி நம்ம மல்டிப்ளிகேஷன்ல சொல்லலாம்? 10 2 into 5 2 5 சார் 10 2 into 5. ஸோ அதே மாதிரி இந்த 6 எப்படி சொல்லலாம்? that is 2 3 சார். So what are the factors? லாஸ்ட்ல இருக்கிற இதெல்லாம் தான் factors. 2 into 5 into 2 into 3. So last answer is 60 equal to 2 into order 2 into 2 into 3 into 5. பாருங்க 5 2s are 10, 3 2s are 6, 6 10s are 60. Okay, so multiple பண்ணா we will get the answer. Same over here also do like that. நாம எந்த டேபிள்ல டிவைட் பண்ணனும்? எந்த நம்பர்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம், but we have a condition that is a prime number. So prime number அப்படினா 1 and same number ஆல மட்டும் தான் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர். So like the type of numbers 2 3 5 அந்த டேபிள் காலத்துல நிறைய இருக்கு, பார்க்கலாம். சரியா? So இது வந்து 2 ஆல டிவைட் பண்ணலாம், 3 ஆல பண்ணலாம், 5 ஆல பண்ணலாம். So 5 ஆல பண்ணலாம் because ஈஸியா இருக்கும். So 1 5s are 5. First ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கணும். 1 5s are 5. 6 ல 1 டைம் டிவைட் பண்ணிட்டேன். 1 5s are 5. 5 மைனஸ் பண்ணிடுங்க. ரிமைனிங் 1 இருக்கு. அந்த 1 நெக்ஸ்ட் நம்பருக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அதாவது 0 இருக்கு. ரிமைண்டர் 1. ஸோ அஷ்யூம் பண்ணிட்டா the number is like a 10. ஸோ அப்போ 10 இருக்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கோங்க 10. ஸோ ஹியர் 5. ஸோ 5 ஆல் டிவைட் பண்ணுறோம். 10 எத்தனை டைம் டிவைட் ஆகும் 5 டேபிளில்? 5 2s are 10. 5 2s are 10. ஸோ ரிமைனிங் இங்கே 12 இருக்கு. 12 எந்த டேபிள் டிவைட் பண்ணலாம்? 2 டேபிள் டிவைட் பண்ணலாம், 3 டேபிள் டிவைட் பண்ணலாம். ஓகே, ஸோ 2 டேபிள் டிவைட் பண்ணலாம். 2 6 are. நெக்ஸ்ட் இதை 2 டேபிள் எப்படி டிவைட் பண்ணுங்க? 2 3s are. again 3 table 1. ஸோ லாஸ்ட் எழுதணும், that is 60 equal to 5 into 2 into 2 into 3 ஆர் இது ஆர்டர் எழுதணும் அப்படின்னா 2 into 2 into 3 into 5. உங்களுக்கு இங்கே வந்த ஃபேக்டர்ஸும் அங்கே வந்த ஃபேக்டர்ஸ் ரெண்டுமே கம்பல்சரி ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டுமே அந்த ஆல்சோ இதை எப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம்? எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் எக்ஸாக்ட்லி இட் இஸ் 60. சப்போஸ் மல்டிபிள் பண்ண ஆன்சர் வந்து 60 வரல, வேறு எதாவது வந்துச்சு அப்படின்னா ஸோ வி மேட் எ மிஸ்டேக். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரி, ரைட். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர் ட்ரீ மெத்தட். ஸோ ஃபேக்டர் ட்ரீ மெத்தடில் கூட இந்த மாதிரி போடலாம். இல்லாட்டி இன்னொரு மெத்தட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இந்த 60 யூஸ் பண்ணி இந்த 60 எப்படி போடலாம் பாருங்க. 60 5 into 12. So here 5 into 12. Next இந்த 12 எப்படி செப்பரேட் பண்ணிருக்கோம்? 2 into 6. So here 2 into 6. 6. So இப்படி and so on அப்படி கொண்டு போகலாம் லாஸ்ட் வரைக்கும். சரி, இப்படி ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் இந்த சைடு வர மாதிரி வச்சும் போடலாம். இல்லை நம்ம கன்வீனியன்ட்டுக்கு செப்பரேட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வர நம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு மெத்தட்லையும் போடலாம். சரிங்களா? ரைட். ஸோ அந்த எக்ஸசைஸ் பொறுத்தவரைக்கும் மேஜராக மெயினாக பார்க்க வேண்டியது ரெண்டு மெத்தட்ஸ். அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.2 பேஜ் நம்பர் 21. ஸோ இந்த சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா HCF அண்டு LCM ரெண்டு தான். இந்த ரெண்டு பார்த்தாலே கிட்டத்தட்ட இந்த சாப்டரில் இருக்கிற ஃபுல்லாமே எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா அது பேஸ்டான வேர்ட் ப்ராப்ளம்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 2-3 கொஷின்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ரேண்டமாக நானே ஒரு நம்பர் சூஸ் பண்ணுறேன். என்ன நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் 12 அண்ட் அனதர் நம்பர் 18. எந்த ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணாலுமே அந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? HCF. HCF ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ரெண்டு நம்பரையுமே காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர், தட் நம்பர் மஸ்ட் பி ஏ பிரைம் நம்பர். ஓகே, ஸோ இங்கே 12 இருக்குது, 18 இருக்குது. ரெண்டையும் காமனாக எந்த டேபிள் டிவைட் பண்ணலாம்? 2 டேபிள் டிவைட் பண்ணலாம். 2 6 are 12, 2 9s are 18. 6 9 ரெண்டு நம்பர் இருக்கு. ரெண்டு நம்பரை காமன் எந்த டேபிள் டிவைட் பண்ணலாம்? 3 டேபிளால டிவைட் பண்ணலாம். It is divided by 3. 3 1 is 3, 3 2s are 6, 3 3s are 9. Hereafter there is no more common divisor, so stop it.
HCF equal to what are the numbers factors 2 into 3 that is 6 அவ்வளவுதான் HCF சரிங்களா ரெண்டு நம்பரையுமே காமனா டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எதுவோ அது வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணலாம் that's all next LCM LCM என்னது HCF நம்ம என்ன வொர்க் அவுட் பண்ணோமோ அது as usual அங்க வரும் பட் இன்னும் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன இருக்கும் so the common entity divided by 2 tables 6 9 again divided by 3 2 3s are 3 3s are okay so இது வரைக்கும் as usual HCF ல என்ன இருக்கோ அதே ப்ரொசீஜர் தான் அங்கேயும் HCF ஓட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா என்ன பண்ணனும் இங்க 2 இருக்கு 3 இருக்கு இந்த ரெண்டையுமே கூட டிவைட் பண்ணனும் இதுக்கு அப்புறமா ஃபர்தரா காமனா there is no more common divisor so அதனால இதுக்கு அப்புறம் இன்டிவிஜுவலா ஒவ்வொரு நம்பரையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் I am considering the number 2 so 2 consider பண்ணு 2 divide பண்ணனும்னா எந்த நம்பரால டிவைட் பண்ணலாம் 2 டேபிளால டிவைட் பண்ணணும் so 2 1 2s are 2 3 டிவைட் பண்ண முடியாது அதனால அப்படியே எழுதிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் so இங்க 1 வந்துருச்சு 1 வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணனும் so இங்க 1 வந்துருச்சு விட்டுருங்க நெக்ஸ்ட் நம்பர் 3 3 டிவைட் பண்ணனும் எந்த நம்பரால டிவைட் பண்ணலாம் டிவைட் பை 3 டேபிள் இங்க ஆல்ரெடி 1 இருக்கு விட்டுருங்க 1 3s are 3 that's all lastல numbers 1 so stop it so what is it LCM equal to what are the factors 2 into 3 into 2 into 3 3 2s are 6 2 3s are 6 6 into 6 36 so the number 12 and 18 HCF answer is 6 and LCM answer is 36 ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த சாப்டர்ல மேஜரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நம்பர்ஸை டைரக்டா கொடுக்காம இன்டைரக்டா ஏதாவது ஒரு क्वेश्चन ஃபார்மேஷன்ல கூட நம்ம கேட்கலாம் ஸோ அதெல்லாம் தான் இந்த எக்ஸசைஸ்ல இருக்கு சரிங்களா ஸோ இதுக்கு அப்புறமா தட்ஸ் ஆல் ஸோ சாப்டர் 1 இஸ் கம்ப்ளீட்டட் ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ்ல ஐ மீன் இந்த சாப்டர்ல ஒவ்வொரு எக்ஸசைஸ்லயுமே இருக்கக்கூடிய exercise questions book back la irukra questions ellam nalla paathukonga 1 marks nalla paathukonga then next second chapter okay second chapter that is measurement so measurement la நம்ம லாஸ்ட்ல என்ன பார்த்தோம் அப்படினு சொன்னா இந்த conversions அதெல்லாம் பார்த்திருந்தோம் conversions book page number 26 ல நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க ஆர்டரா so greatest one அதல இருந்து smallest அதே லிஸ்ட்ல இருந்து கிரேட்டஸ்ட் வேல்யூ போறது சோ பாருங்க ஆர்டர் கொடுத்திருக்காங்க இதுல கிரேட்டஸ்ட்ல இருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ கன்வர்ட் பண்ணனும் அப்படினா மல்டிபிள் பண்ணனும் மல்டிபிள் பை 10 இதே ஸ்மாலஸ்ட்ல இருந்து ஹையருக்கு கன்வர்ட் பண்ணனும் அப்படினா டிவைடட் பை 10 சோ ஈச் அண்ட் ஒரு பிளேஸ் போனா ஒரு டைம் டிவைட் பண்ணனும் இதே ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து தேர்ட் பாக்ஸ் போறோம் அப்படினா 3 பாக்ஸ் அப்படினா தட் இஸ் 1000 2 பாக்ஸ் அப்படினு சொன்னா தட் இஸ் 100 so like that we have a values நம்ம கன்வர்ட் பண்றப்ப எத்தனை பேஸ் தள்ளி நம்ம டிவைட் பண்றோம் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கோங்க சரியா and also page number 27 ல we have some known values that is 1 kilometer equal to 1000 meter so like that length weight and also capacity volume வந்து கொடுத்திருக்காங்க then example page number 27 ல decimal ல multiplication decimal ல division so last class ல நம்ம அது தனியா செப்பரேட்டா ஒரு கிளாஸாவே பார்த்தோம் சோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க சரியா next conversions page number 30 exercise 2.1 so 1 marks 2 or false இருக்கு and page number 31 ல question number 3 4 5 so up to the 12 and 13 up to அதெல்லாமே கொஞ்சம் ஸ்டாண்டர்டான क्वेश्चंस தான் ஏன்னு சொன்னா இந்த weight எல்லாத்தையும் ஒண்ணா கால்குலேட் பண்றது and also height measure பண்றது then question number 12 that is 20 liter of juice அத வந்து ஸ்கூல்ல எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றது சோ அந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் இருக்கு எல்லாம் டைரக்ட் क्वेश्चन தான் question number 7 and also question number 6 comparison so இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க சரிங்களா question number 3 4 so எல்லாமே பர்టిక్యులரா சொல்றேன் அப்படினு இல்ல எல்லாமே கொஞ்சம் பாத்துக்கணும்னு சொல்றேன் சரியா
ரைட். ஸோ ஒரே ஒரு மாடல் மட்டும் ஏதாவது ஒரு கொஷின்ஸ் பார்த்துக்கலாம், ரெண்டாவது நாமளே எழுதிப்போம். ஸோ 8 மீட்டர், மீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ மீட்டர் இஸ் த கிரேட்டஸ்ட் வேல்யூ, centimeter is the smallest one. Okay, comparing these two values. So in the two unit la which one is the greatest one? That is meter. Okay, so already we know the value 1 meter means that is 100 centimeter. அப்ப 2 meter அப்படினு சொன்னா நம்ம ஆன்சர் சொல்லிடுவோம். What is that? That is a 200 centimeter. Like that 5 meter means 500. எப்படி இந்த 500 200 ல வருது? That is called 5 into 100. That is called 500. 200 means 2 into 100. ஏன் நம்ம இந்த இடத்துல 100 கன்சிடர் பண்ணிக்கிறோம்? Because 1 meter means that is 100 centimeter. Like that 2 meter means into 2. 5 meter means into 5. 8 meter means what is the meaning? Into 8 with 100. That is called 800 centimeter. So மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணனும் அப்படினா we have to use the operation that is a multiplication. இதே क्वेश्चन கொஞ்சம் ரிவர்ஸ்ல கேக்குறேன் பாருங்க. இதே சேம் क्वेश्चन 800 centimeter equal to how many meter? That is a question. Okay, so already we know that 100 centimeter means that is called 1 meter. 100 centimeter means 1 meter. Like that, how many hundreds are here? 100 meter அப்படினா 1 meter. அந்த மாதிரி இங்க எத்தனை 100 இருக்கு? 100 இருக்கா, 200 இருக்கா, 300 இருக்கா? So அப்படி கால்குலேட் பண்ணா we will get 8 times 100, that is 800. மாதிரி. So அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? 800 divided by 100 பண்ணினா we will get the answer. 10 cancel, another 0 cancel. 1 ஆல் டிவைட் பண்ணா ஆன்சர் இஸ் சேம், that is 8 meter. இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா 100 ஆல் டிவைட் பண்றோம். 100s are 100. 8 times means that is 800. Okay, so answer is 8 meter. பாருங்க இங்க ஸ்மாலஸ்ட்ல இருந்து ஹையர் லிமிட் கன்வெர்ட் பண்ணிட்டோம். சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். small greatest ல இருந்து smallest convert பண்றோம் அப்படினா we have to use the operation multiplication, and small to higher means we have to use the operation that is division. சரிங்களா? சோ இந்த ரெண்டு பேஸ் பண்ணி தான் கன்வர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. that's all. சோ இதெல்லாம் தான் இந்த எக்ஸர்சைஸ்ல இருக்கு. and also இந்த கன்வர்ட் பண்றது அத பார்த்திருக்கோம். சோ நெக்ஸ்ட் கம்பேரிஷன் क्वेश्चन நம்பர் 7 8. சோ இதெல்லாம் இது ரிலேட்டிவான வேர்ட் ப்ராப்ளம்ஸ் தான். then addition மட்டும் ஏதாவது ஒரு क्वेश्चन போட்டுருவோம். additionல நமக்கு more or less capacities அந்த லிட்டர் kgs அந்த மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. so approximately kg and gram. ஒரு மூணு பேர் கடையில பர்ச்சேஸ் பண்றாங்க வச்சுப்போம். so first person purchased 14 kg and 300 gram. first person. சரிங்களா? like that second person எவ்வளவு purchase பண்ணாரு? 5 kg and 750 gram. and third person purchase பண்றாரு, that is 20 kg 250 gram approximate. so இந்த மூணோட டோட்டல் ஃபைண்ட் பண்ணுங்க அப்படி ஏதாவது ஒரு क्वेश्चनோ இல்ல இதே in terms of liter and milliliter அப்படி கொடுத்திருந்தாலும் so எல்லாத்துக்குமே என்னது ஒரே மாடல் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? we must write as a order, like a kg is a different, kilogram is a different, and a gram is a separate one. separate பண்ணி எழுதிட்டோம். so the question is find the addition, right? so addition பண்ணனும். add பண்ணுங்க 0 0 remainder 1 7 plus 3 10 11 plus 2 that is 13. ஓகேங்களா? 30. so next இது add பண்ணுங்க, that is 9 5 plus 4 2 plus 1 3. so what is the answer? 39 kg 1300 gram. actually answer நம்மளுக்கு எப்பவுமே இந்த கிராம்ல வந்து 1000 அப்படினாலே we will get that is kilogram. 1000 gram means that is 1 kg.
1000 கிராம் வந்துட்டாலே அதை நம்ம என்ன கன்சிடர் பண்ணிப்போம், கேஜிக்கு கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ லைக் தட் இங்கே 1000க்கு மேலே இருக்கு, மோர் தென் 1000. ஸோ இங்கே இருந்து ஒரு 1000 கிராம் எடுத்து இங்கே கிராமில் கிலோகிராமில் ஆட் பண்ணிக்கோங்க. 1000 கிராம் மீன்ஸ் தட் இஸ் கால்ட் 1 கிலோகிராம். ஸோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் 39 plus 1 here 300 grams. This is kilogram. So what is the final answer? That is 40 kilograms with 300 grams. So this is the answer. Okay la. So addition பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி லிட்டர் ஆர் மில்லி லிட்டர் கொஷின்ஸ் எந்த மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் மாடலுக்கு இந்த போட்டுருக்கோம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு மெஷரிங் டைம்ஸ். ஸோ டைமை ரெண்டு விதமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் பை யூஸிங் த வேர்ட் பாஸ்ட் அண்ட் ஆல்சோ த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் டு. பாஸ்ட் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட் ஆனது. ஆல்ரெடி we know that is past means what is the meaning? Finished, over. ஸோ எவ்வளோ மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு எதுலேருந்து, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு டூ அப்படிங்கிறது ரிமைனிங் எவ்வளோ மினிட்ஸ் இருக்குது டு ரீச் த நெக்ஸ்ட் ஹார், தட் இஸ் த கொஷின். சரியா? ஸோ அது ரிலேட்டிவாகவும் அங்கே இருக்குது. ஸோ இந்த லீப் இயர்ஸ், ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு அன்றைக்கி பார்த்தோம் நம்ம. நெக்ஸ்ட்டு இட் இஸ் பேஜ் நம்பர் 40 எக்ஸைஸ் 2.2. ஸோ அதில் டைம் கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு இருக்காங்க. ஒரே ஒரு சம்ஸ் மாடல் போட்டுருவோம். நெக்ஸ்ட் திஸ் டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஸோ கிளாக்கில் ஏதோ ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதில் 3 o'clock இருந்து how many minutes are completed, that is 10 minutes. Okay, so we can write here it is 10 minutes is past. 10 minutes past. 10 minutes past. எதில் the hour 3 o'clock. Okay, so 10 minutes past 3 short hand. Next வேற இது வேற மாதிரி எப்படி சொல்லலாம், by using the word to. So by using to அப்படின்னு சொன்னால் we can represent it is remaining எவ்வளோ மினிட்ஸ் இருக்கு to reach the next hour, அதுதான் next representation. So இங்கே 10 minutes completed. Okay, so remaining எவ்வளோ மினிட்ஸ் இருக்கு 50 minutes more இதுக்கு to reach 4 o'clock. To reach 4 o'clock. How many minutes we want? That is 50 minutes. So 50 minutes going to reach the hour 4. சரியா? இந்த பாஸ்ட் அப்படின்றது எக்ஸாக்டான டைமில் கம்ப்ளீட்டான மினிட்ஸ். டூ வேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்குது டு ரீச் த நெக்ஸ்ட் ஹார் அப்படி கால்குலேட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்படி தான் இந்த எக்ஸசைஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 12 hours ஃபார்மேட்டு 24 hours ஃபார்மேட்டு, ஸோ அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஸோ அது ரிலேட்டிவாக அங்கே இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸில் அவ்வளோதான் இருக்குது மேஜராக. ஸோ இதுக்கு ரிலேட்டிவான சம் ப்ராப்ளம்ஸ் தே ஆர் கிவன், எஸ்பெஷலி த பேஜ் நம்பர் இட்ஸ் 41. அதில் கொஷின் நம்பர் 10, 11 எஸ்பெஷலி தட் இஸ் 14. ஸோ அதெல்லாமே கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ். கன்வெர்ட் டேஸ்லேருந்து இயருக்கு கன்வெர்ட் பண்ணுறது, இயர்லேருந்து மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் ஸ்டாண்டர்டான ஒரு கொஷின்ஸ். ஓகே, டைம் பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் next chapter, that is bill, profit and loss. So இது நம்ம டேட்டா நம்மளால சொல்லிட முடியும். So we have a possibilities only two. First one is selling price and another one is a cost price. Okay, so selling price அப்படின்னு சொன்னா நாம விக்கிறது, வித் அமௌண்ட் தான் செல்லிங் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொன்னா நாம வாங்குறது. சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்ன கான்செப்ட், நாம் வித்த அமௌண்ட்டு வாங்கின அமௌண்ட்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ் இஸ் மேக்ஸிமம் மீன்ஸ் வி வில் கெட் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ்னால் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா வித்த அமௌண்ட்டு, காஸ்ட் ப்ரைஸ்னால் நாம் வாங்குறது. ஸோ ஒரு புக்கே நாம் வந்து ஒரு 50 rupeesக்கு வாங்குகிறோம், வெளியில் விற்கிறப்ப வந்து 70 rupees விற்கிறோம். சரியா? ஸோ நம்ம வாங்கின 50 rupees தட் இஸ் கால்டு காஸ்ட் ப்ரைஸ், வெளியில் 70 rupees விற்கிறோம் இல்லையா, தட் இஸ் கால்டு செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கும். 50 rupeesக்கு வாங்கி 70 rupees கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ 20 rupees இஸ் த
profit. So லாபம். Next அதே 50 rupees வாங்கி 30 rupees கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா or 40 rupees கொடுக்கறோம்னு வெச்சுக்கோங்க. 50 rupees books வாங்குறோம். So that is cost price 50 rupees. ஆனா நம்ம விக்கிறது எவ்வளவு 40 rupees ல விக்கிறோம் அப்படின்னு சொன்னா this is the minimum amount. ஆனா நமக்கு profit வராது. ஓகே. So அதனால greatest one cost price ஆ இருந்துச்சுன்னா நமக்கு லாஸ் வரும். So loss means that is a cost price minus selling price. ஓகேங்களா? So இது பேஸ் பண்ணி நமக்கு இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாமே இருக்கும். So the exercise problems கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. And also நமக்கு next discount அதெல்லாம் இருக்கும். Actual costல discount அப்படின்றது என்னது? நம்ம price tag எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? இந்த மாதிரி வாங்கி விக்கிறது வந்து நமக்கு ஒரு விதமான profit. அதே profit நமக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அதிகமான ரேட்டுக்கு வச்சு அதுக்கு ஒரு price tag போட்டுருவாங்க. கடையில பார்த்திருப்போம் நம்ம பேக்ல எல்லாமே தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா? So for example ஒரு பேக்கோட price tag வந்து ஒரு 100 rupees இருக்கு அப்படின்னு வெச்சுக்கோங்க. Actually 100 rupees அது வர்த்தா இருக்காது. ஆனா என்ன பண்ணுவாங்க? 50 rupees உண்டானது ஒரு 50 rupees சேர்த்து 100 rupees அப்படின்னு கொடுப்பாங்க. 30 rupees எனக்கு profit வரணும் அப்படினா என்ன பண்ணுவாங்க? அந்த 50 rupeesல 20% discount அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் சேர்த்து கொடுப்பாங்க. சோ அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அதுல 100 rupeesல actually original cost 50 rupees தான். Actually original cost 50 rupees தான். அவங்களுக்கு 30 rupees profit வரணும். அப்ப actually எவ்வளவு கொடுப்பாங்க? 80 rupees க்கு வித்தாங்க அப்படினா they will get 30 rupees profit. ஆனா அத என்ன சொல்லுவாங்க நம்ம கிட்ட? இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 20 rupees சேர்த்து 100 rupees அப்படியே price tag போட்டுருவாங்க. போட்டுட்டு உங்களுக்கு 20 rupees உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்குங்க. 20 rupees வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு. சோ நீங்க வந்து 100 ல கொடுக்க வேண்டாம் அப்படினு சொல்லி அவங்களுக்கு உண்டான profit இப்படியே நாம என்ன பண்ணுவாங்க? வாங்குவோம். சரியா? சோ அதெல்லாம் தான் அங்க கொடுத்திருக்காங்க. சோ அது ரிலேட்டிவான ப்ராப்ளம்ஸ் நம்ம எக்ஸாம்பிள்ஸ்ல இருக்கு. பேஜ் நம்பர் 51 52 எல்லாமே எக்ஸாம்பிள் சம்ஸ்ல இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. 50 51 52 இதெல்லாம். சரியா? ரைட். சோ அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் அங்க இருக்கு. கொஞ்சம் இதெல்லாம் நல்லா வொர்க் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இந்த எக்ஸசைஸ் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 4th சாப்டர் ஜியோமெட்ரி பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி தான் பார்க்குறோம். ஸோ ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னால் ட்ரையாங்கிள்னா ஒரு க்ளோஸ்டு ஷேப். அதில் 3 டாட் தட் இஸ் கால்டு வெர்டிசஸ். அந்த கார்னர் சொல்லுவாங்க இல்லையா? ஏங்கிற கார்னர், பிங்கிற கார்னர், சி இந்த கார்னர் வெர்டிசஸ். சரியா? பாயிண்ட் 3 பாயிண்ட்ஸ் இருக்கும், 3 லைன்ஸ் இருக்கும், 3 ஆங்கிள்ஸ் இருக்கும். சரியா? ஸோ அதில் சைட்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு கேட்டகரி இருக்குது புக்கில். ஆங்கிள்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கேட்டகரி இருக்குது. சைட்ஸ் பேஸ் பண்ணி அப்படின்னா 3 சைடு ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் தான் இருக்கும். 3 சைடுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிள். 2 சைட்ஸ் மட்டும் இருந்துச்சு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஐசோஸ்கெலஸ் ட்ரையாங்கிள். இந்த சைடுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா தட் இஸ் கால்டு ஸ்கேலன் ட்ரையாங்கிள். ஓகேயா? ரைட். தென் எக்ஸெட்ரா வேற என்ன இருக்கு? இன்னும் ஆங்கிள் பேஸ்டு. ஸோ ஆங்கிள் பேஸ்டு கூட கிட்டத்தட்ட அதே தான். ஒரு ட்ரையாங்கிளில் எல்லா ஆங்கிளுமே அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள் என்னது? தட் இஸ் பிலோ 90 டிகிரி. ஓகே. ஸோ அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா தட் இஸ் பிலோ 90 டிகிரி. பிலோ 90 டிகிரியில் இருக்கிற 3 ஆங்கிளுமே பிலோ 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா we can call that is a acute angled triangle. சரிங்களா? இதே அந்த 3 ஆங்கிள்ஸில் ஏதாவது ஒரு ஆங்கிள் 90 டிகிரி. 90 டிகிரி நமக்கு நல்லாவே தெரியும். தட் இஸ் அ ரைட் ஆங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் இருக்கிறதுனால அதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். இன்கேஸ் அதே 3 ஆங்கிள்ஸில் ஏதாவது ஒரு ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்குது அப்படின்னா we can call that is the obtuse angled triangle. சரிங்களா? ஸோ அந்த 3 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தென் ஆங்கிள்ஸ் ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள்ஸுமே ஆட் பண்ணால் we will get the answer that is 180 degree. ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள்ஸ் இருக்கும். 3 ஆங்கிளையுமே ஆட் பண்ணால் ஷூராக நம்மளுக்கு 180 டிகிரி வரணும். சரியா? ஸோ இங்கே வந்து ஒரு 30 டிகிரி, இங்கே ஒரு
70 degree, okay, approximately, okay. Then here 80 degree, which form? Sum of three angle 30 degree plus 70 degree plus 80 degree equal to 70 plus 30 100 plus 80 180 degree. So இது வந்து compulsory. ஒரு triangle 3 angles add பண்ண answer compulsory 180 degree வரும். சரியா? So அப்படி இருந்துச்சுனா 180 வந்துச்சுனா that is called triangle. 180 வரல add பண்றப்போ 180 வரல அப்படினு சொன்னா it is not a triangle. Next, so இந்த sides base பண்ணி இப்படி represent பண்றது செக் பண்றது அப்படி ஒரு கண்டிஷன் இருக்கும். ஓகேயா? For example, assume that first side, second side, third side. This is A, B, C. நான் நேம் கொடுத்துட்டேன். So first side plus second side ரெண்டு சைடையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா third side விட நீங்க ஆட் பண்ண இந்த ரெண்டு ஆன்சர் இந்த சைடு ரெண்டுமே என்னவா இருக்கணும் கிரேட்டஸ்டா இருக்கணும். பாருங்க இந்த ஆட் பண்ற ரெண்டு சைடு கிரேட்டஸ்டா இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற சைட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணணும். how 1 2 இந்த ரெண்டு சைடு கம்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 3 செகண்ட் சைடு தேர்ட் சைடு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா எதை விட கிரேட்டஸ்டா இருக்கணும் ஃபர்ஸ்ட் சைடை விட கிரேட்டஸ்டா இருக்கும். வேற என்ன பாருங்க தேர்ட் சைடு அண்ட் ஃபர்ஸ்ட் சைடு தேர்ட் சைடு பிளஸ் ஃபர்ஸ்ட் சைடு இந்த ரெண்டு சைடையும் ஆட் பண்ணீங்கன்னா another சைடு செகண்ட் சைடை விட கிரேட்டஸ்ட் வேல்யூவா இருக்கும். இந்த சைடு ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்றது எல்லாமே வேல்யூஸ் 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் ஆர் 3 சென்டிமீட்டர் அந்த மாதிரி மெஷர் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. சரியா? ஸோ அப்படி இந்த சைடையும் ஆட் பண்ணி பாருங்க another சைடை விட கிரேட்டஸ்டா இருக்கும். அந்த மாதிரி வேற என்னென்னலாம் I mean we have three possibilities. First side second side add பண்ணி பார்க்கலாம், second side third side add பண்ணி பார்க்கலாம், and first side and third side இந்த ரெண்டு add பண்ணி பார்க்கலாம். add பண்ணி பார்த்தா நாம ஆட் பண்ற ரெண்டு சைடு இல்லாம இன்னொரு சைடை விட இது கிரேட்டஸ்டா இருக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோ இந்த எக்ஸசைஸ்ல மோரலஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் 4.2 ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி. ஸோ ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரியில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ட்ரா எ லைன். இன்கேஸ் அவங்களே லைன் செக்மெண்ட் மெஷர்மெண்ட் 5 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேட்டாக நாமளே ஒரு டாட் வச்சுக்கணும். இந்த டாட்ல இருந்து 5 சென்டிமீட்டர் ஒரு மார்க் பண்ணி தட் இஸ் கால்ட் பி திஸ் இஸ் 5 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் லைன் செக்மெண்ட் இதை ட்ரா பண்ணிக்கணும். பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறப்ப செட் ஸ்கொயர் இருக்குதுங்களா, செட் ஸ்கொயர் எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணால் இப்படி இருக்கும். சரியா? ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ரேண்டமாக ஒரு டாட் வச்சு ரிமூவ் பண்ணிட்டு எஸ். ஸோ நெக்ஸ்ட் லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணிட்டு இந்த பிளேஸ்ல இருந்து ஐ மீன் பாயிண்ட் பில இருந்து 7 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட், அதே மாதிரி ஏங்கிற பிளேஸ்ல இருந்து 7 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட், அப்புறம் இந்த ரெண்டு டாட் என்ன பண்ணணும் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டா ஹோல் டிஸ்டன்ஸ் ஃபுல்லி 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த parallel lines. ஸோ இது ஒரு ரெண்டாவது டயக்ராம். ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரியில் டோட்டலாக ரெண்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பெர்பெண்டிகுலர் லைன் பார்த்தோம். திஸ் இஸ் கால்ட் parallel lines. ஓகேங்களா? Right. So next chapter, that is information processing. So information processing la so information நம்ம கொடுத்தா சிஸ்டம் எப்படி அப்டேட் பண்ணிக்கும் அப்படின்றது தான் அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இது ரிலேட்டிவாக ஏதாவது ஒரு கொஷின்ஸ் போட்டுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 9 into 8 இப்படி இருக்குது அப்படின்னா இதை எப்படி அப்லோட் பண்ணிக்கும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். which two numbers, that is 9 and another number is 8. ஸோ இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். இதுக்கு பேர் numerical expression and this is called tree diagram. சரிங்களா? நம்மளுக்கு கொஷின்ல இப்படி தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி 9 into 8 கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். ஆர் இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டாங்கன்னா நம்பர்ஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும், எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ரிலேட்டிவான சில எக்ஸாம்பிள் சம்ஸ்
நிறையவே கொடுத்துருக்காங்க, ரெஃபர் பண்ணாலே போதும். பேஜ் நம்பர் 83 எக்ஸைஸ் 5.1 அதில் ஒரு கொஷின்ஸ் ரேண்டமாக ஒரு கொஷின் எழுதுகிறேன். 4 is divided by 2. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டர் என்ன இருக்கு, மைனஸ் பண்ணணும். எதை, ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் ஹியர் செகண்ட் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் திஸ் சைட் அண்ட் செகண்ட் பார்ட் ரைட் சைட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சைடு என்ன இருக்கு, 3 into 5. இந்த 3 into 5 நம்ம முன்னே பார்த்தோம். 3 into 5 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் with the two number 3 and 5. That's all. Same over இங்கேயும் அதே மாதிரி தான். 4 divided by 2 எப்படி இதை கன்சிடர் பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் சிம்பிள் with the two number 4 and 2. That's all. This is the tree diagram. கொடுத்திருக்கிற நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷனை ட்ரீ டயக்ராமுக்கு கன்வெர்ட் பண்ணிருக்கோம். இது क्वेश्चन எப்படி கொடுப்பாங்க, ட்ரீ டயக்ராம் கொடுத்துருவாங்க, நாம நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ரிலேட்டிவ் இதை எப்படி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இதை அஷ்யூம் பண்ணிக்கோங்க. 3 into 5 this is separate பண்ணி எப்பயும் ஒரு ஆபரேஷன் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் ஓவர் another side என்ன இருக்கு, 4 divided by 2 சென்டர்ல ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டு என்ன பண்ணுது, மைனஸ் பண்ணுது. ஸோ மைனஸ் அவ்வளோ. சரிங்களா. ஸோ ட்ரீ டயக்ராம்ல இருந்து நம்மளால நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷனை பண்ண முடியும். ரைட். ஓகே. நெக்ஸ்டா இது ஒரே ஒரு லாஸ்ட் கான்செப்ட். லாஸ்டா ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் பார்க்கலாம். what is for example 4x plus 5y. முன்ன நம்மளுக்கு 9 into 3 into அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே பாருங்க அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்னது, 4x அப்படின்னா என்ன மீனிங், that is called 4 into x. 5y means what is the meaning, that is 5 into y. ஓகேங்களா. ஸோ இது அப்படியே நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். what is that, center one, that is the addition of right side and left side. okay. 4x means what is the meaning, 4 into x. ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் with the two number 4 and x. same over another side என்ன இருக்கு, 5x. ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் the number 5 and y. அவ்வளோதான். ஸோ இது அப்படியே நம்ம எக்ஸ்பிரஷன்ல இருந்து ட்ரீ டயக்ராமை கன்வெர்ட் பண்ணிட்டோம். சப்போஸ் ட்ரீ டயக்ராம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன்ல கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படி கன்சிடர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு பார்ட் 4 into x. அதே மாதிரி அனதர் சைடு என்ன இருக்கு, 5 into y. இந்த ரெண்டு ஆபரேஷனுக்கு சென்டர்ல என்ன இருக்கு, அடிஷன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். சார் இந்த இடத்துல அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அதாவது x y எல்லாம் இருக்கு, அதனால தேவையில்லை சார், டைரக்டா எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம், 4x அப்படின்னால என்ன மீனிங், 4 into x plus 5 into y அப்படின்னால what is the meaning, 5y. ஓகேயா, 5y. so that's all. so this is the answer. சரிங்களா. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ். சரிங்களா. ஸோ தட்ஸ் ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் அதில் இருக்குது. ஸோ நம்ம கன்க்ளூஷன் வந்துடலாம். ஸோ 5 சாப்டர்ஸுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்ஸ், இன்டீரியர் 1 மார்க்ஸ் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஸோ டயக்ராம் ப்ராக்டிகல் ஜாப் பொறுத்த வரைக்கும் டயக்ராம் நல்லா நீட்டாக ட்ரா பண்ணுங்கள். ஓவரேட் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஸோ எவ்வளோ நீட்டாக டயக்ராம் ட்ரா பண்ண முடியுமோ அவ்வளோ நீட்டாக ட்ரா பண்ணுங்கள். சரியா. ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுங்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தன்யவாத்.